கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் 13 வசனம் 24. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஞானத்தோடு கர்த்தர் விரும்பாத எதையும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நமக்கு அது தகுதியாக இருக்குமா? கர்த்தர் அதை விரும்புவாரா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வேலை செய்கிற இடங்களிலே உலக மனிதர்கள் வாழ்வதை பார்த்து நானும் அப்படி வாழ்ந்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி அதற்கேற்றபடி நம்மை மாற்றிக்கொள்ளாமல் கர்த்தருக்கு அது பிரியமானதா, கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நோவாவுடைய காலத்திலே பேழைக்குள் 8 பேர் மட்டுமே செல்ல முடிந்தது. மற்றவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். யுத்தங்களும் யுத்த செய்திகளையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் ஆயத்தமாய் இருக்கின்றோமா? நாம் விசாலமான பாதையிலே செல்ல விரும்புகின்றோமா அல்லது இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க விரும்புகின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். லூக்கா 13:24 இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு சிலரே இடுக்கமான வாசல் வழியாக சென்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே உலகத்திலே நமக்கு பாடுகள் வந்தாலும் அதில் உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக நீதியின் கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் தனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவராக அவர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நீதியின் கிரீடம் நமக்காக ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற உறுதி நமக்குள் காணப்படுகிறதா என்பதை சிந்தித்து நம்முடைய வழிகளை சீர்படுத்துவோம். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுகிறவர்களாய், ஆயத்தமாய் காத்திருக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து எங்களை நிறைவாக்கி பரிசுத்தமாக்கி குற்றமற்றவர்களாய் மாற்றும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.